டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். பாதாள உலக தலைவர் சஞ்சீவ குமார சமரத்ன கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 பேர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். நேபாளத்தில் இருந்து நேற்று நாடு கடத்தப்பட்ட குறித்த 6 பேரும் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். நேபாளத்தில் நேற்று கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் சஞ்சீவ குமார சமரத்ன அல்லது கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி என்ற பெண் சந்தேக நபர் இலங்கை வந்தடைந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி பாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு முந்தைய அமர்வுக்கு அழைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 12ஆம் தேதி குறித்த அமர்வை அழைக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன் விசாரணைக்கு வந்தது. ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோர் மீது கிட்டத்தட்ட 73 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு புதிய எண்தகடுகள் வழங்குவதற்கான உறுதியான திகதியை குறிப்பிட முடியாது என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கமல் அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். எனினும் கொள்முதல் செயல்முறை தொடர்பான மேல்முறையீடு முடிந்ததும் எண்தகடுகள் வழங்கல் விரைவில் தொடங்கும் என்று அவர் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சகத்திற்கு புதிய செயலாளர்களை அரசாங்கம் நியமித்துள்ளது. இலங்கை திட்டமிடல் சேவையின் சிறப்பு தர அதிகாரியான WWS மங்கள துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் இலங்கை நிர்வாக சேவையின் சிறப்பு தர அதிகாரியான WMDD விக்ரமசிங்க பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு கல்முனையில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவி மற்றும் அவரது தாயார் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து கல்முனை பிரதான வீதியின் கழுதாவளை ராதாகிருஷ்ண வித்தியாலயத்துக்கு முன்னால் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பாடசாலையிலிருந்து பாடசாலை நிறைவடைந்ததும் தனது மகளை அழைத்து கொண்டு எதிரே அமைந்துள்ள பாதசாரி கடவையினால் வீதியை குறுக்கீடு செய்த வேளை திடீரென வந்த முச்சக்கர வண்டி தாய் மற்றும் பிள்ளையின் மீது மோதிவிட்டு அருகிலிருந்த மரக்கறி கடையின் மீது மோதியுள்ளது. போதைப்பொருள் குற்றச்சாட்டில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி சென்றிருந்த கணபதி கணேஷ் எனப்படும் தொட்டலங்க கண்ணா கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கு மாகாண குற்றப்பிரிவின் ரகசிய தகவலின் பேரில் கொட்டாஞ்சேனை காவல்துறையினரால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு எலகந்த பகுதியில் 39 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்து கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் கணபதி கணேஷ் எனப்படும் தொட்டலங்க கண்ணா மீது சட்டமா அதிபர் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் மேற்கு மாகாண புலனாய்வு பிரிவின் கம்பகா பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் கொட்டாஞ்சேனை காவல்துறை பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினரால் தொட்டலங்க கண்ணா இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 29 இந்திய மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 29 இந்திய மீனவர்களின் வழக்கு நேற்று ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மோசடியான முறையில் வங்கிக் கணக்குகள் ஊடுருவி 50,69,610 ரூபாய் பணத்தை திருடிய 4 சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர்.
குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேலில் வேலைக்கு ஊழியர்களை அனுப்புவதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுசன் ஆணையக்காரவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது இஸ்ரேலில் வேலைக்கு ஊழியர்களை அனுப்புவதில் நடந்த முறைகேடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தில் நேற்று காலை ஆஜரான போது அவர் கைது செய்யப்பட்டார். கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம முன் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு தீபாவளிக்கு மறுதினமான எதிர்வரும் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சப்ரகமு மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் முதல் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் 57 லட்சம் பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர்கள் உடல் பரிசோதனை மற்றும் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் 4082 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 1,20,000 பேர் சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு பிடியாணைகளின் கீழ் 35,035 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மரககந்த நீர்த்தேக்கத்தின் பார்வை மையத்திற்கு அருகில் உடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை நாவல காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 55 வயது மதிக்கத்தக்க இந்த உடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. எனவே உடலத்தை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உடலம் தற்போது கெகிராவ ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த உடலம் தொடர்பான ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் நாவல காவல்துறையினரை 0662246222 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். தனியார் பேருந்தும் லொரியொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்து கரவநில மற்றும் கித்துல்கலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கித்துல்கலையில் இருந்து அவிசாவளை கைத்தொழில் நிறுவனம் ஒன்றுக்கு ஊழியர்கள் ஏற்றிச் சென்ற போதே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. குறித்து தனியார் பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்த்திசையில் வந்த லொரி வெகு கட்டுப்பாட்டை இழந்து பேருந்துடன் மோதியுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலி, கம்பகா, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வலயமும் நாட்டை சூழவுள்ள பகுதிகளை விருத்தியடைந்த வளிமண்டல தளமல் நிலைகளும் தற்போது நாட்டின் வானிலையில் தாக்கம் செலுத்தி வருகின்றன. அதன் காரணமாக நேற்றிலிருந்து அடுத்த சில நாட்களுக்கு நாட்டில் அதிகரித்த மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த அறிவிப்பில் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மேல் மாகாணங்களிலும் இவ்வாறு சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் இது தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.